உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள், அட்டமி திதி, ரேவதி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினங்கள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் செலவு, ரிஷபம் சிந்தனை, மிதுனம் பெருமை, கடகம் நன்மை, சிம்மம் சிக்கல், கன்னி ஆதரவு, துலாம் உயர்வு, விருச்சிகம் உதவி, தனுசு வரவு, மகரம் ஆர்வம், கும்பம் பக்தி, மீனம் நலம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. வருஷ பிறப்பு பலன்களை பற்றி பார்த்தோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசி. வைகுந்த ஏகாதசி விரதத்தை பற்றி பார்த்தோம். அது வார அன்றைக்கு அதை பற்றி இன்னொரு காவும் நான் பேசுவேன். அதே மாதிரி திருவம்பாவை 10 தினங்கள் அதை பற்றி பார்த்தோம். திருப்பாவை 30 பாசுரங்கள் 30 தினங்கள் அதை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு பயன் தரக்கூடிய அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பார்க்குறீங்கள், நிறைய லைக் பண்ணுறீங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கள், டிவியில் பார்க்குறீங்கள், நிறைய ஆதரவு தாரீங்கள். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு மாவிலையை பற்றி நான் பேச போகின்றேன். மாவிலை உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆன்மீகத்தோட, எங்களுடைய வழிபாட்டோட, எங்களுடைய பக்தியோட மாவிலைக்கு எத்தனை தொடர்பு உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். நல்லது நடந்தாலும் மாவிலியை கட்டுறோம், கெட்டது நடந்தாலும் மாவிலியை கட்டுறோம். நல்லதுக்கும் மாவிலியை உபயோகப்படுத்துகின்றோம், தீயதுக்கும் மாவிலியை உபயோகப்படுத்துகின்றோம். மாவிலை என்பது ஒரு அற்புதமான ஆன்மீகத்தன்மை நிறைந்த ஒரு பொருள். மாமரம் என்பது மகத்துவம் வாய்ந்த ஒரு மரம். மாமரத்து சமித்துன்னா உங்களுக்கு தெரியும், யாகம் செய்கிறது. பிலா, ஆல், அரசு, அத்தி, இத்தி, பாலுள்ள மரங்களை எல்லாம் சமித்தாக எடுக்கலாம். மாமர சமித்து, பிலாமர சமித்து, ஆலமர சமித்து, அரசமர சமித்து, அத்தி மர சமித்து, இத்தி மர சமித்து, இதெல்லாம் அக்னிகாரி இறைவனை அக்னி ரூபமாக வழிபடுவதற்கு யாகம் வளர்க்கிறோம். யாகத்தில் பிரதானமான சமித்து மாங்குச்சி, மாமர சமித்தைத்தான் யாகத்தில் பிரதானமாக எடுக்கிறோம். ஆசன பலகை, மாமரத்தில் ஒரு ஆசன பலகை செய்து அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து தியானம் பண்ணினால், யோகாசனம் செய்தால், பிராணாயாமம் செய்தால் எல்லாம் பல மடங்கு பலன் அதிகம். மாமர பலகையும் பிலாமர பலகை ரெண்டும் பாலுள்ள மரங்கள். உங்களுக்கு தெரியும், பிலாமரம் மாமரத்தை வெட்டி விட பிசின் மாதிரி வரும். பாலுள்ள மரங்கள் இதெல்லாம் ஆன்மீகத்தோட தொடர்புடைய மரங்கள். பாலுள்ள மரங்களை தான் சமைத்து கெடுக்கணும்னு சொல்கிறது. மான் சமைத்து பலவிதமான நன்மை, வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியது. நிறைய யாகங்கள், கணபதி யோமம், லட்சுமி யோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய யோமம், சண்டி யோமம், சத்துரு சம்கார யோகம், சுதர்சன ஹோமம், சத்துரு சம்கார யாகம், சண்டி யோமம், இந்த மாதிரி யாகங்களுக்கெல்லாம் மான் சமித்தை பயன்படுத்துகின்றார்கள். மாமரத்து குச்சியைத்தான் பயன்படுத்துகிறது. அதே மாதிரி மாமர பலகை ஆசனம் செய்கிறதுக்கு, கதவு செய்கிறதுக்கு பயன்படும். மாவிலைக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கார்பனீர் ஒக்சைட்டை உள்ளுக்கு இழுத்து
ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது மாமரத்து. எல்லா மரமும் அப்படித்தான். சில மரங்கள், புளிய மரம் மாறி வேலை செய்யும். அதனால தான் புளிய மரத்தை கூடாது, வீட்டு வாசலில் புளிய மரத்தை வைக்காதீங்கோ, புளிய மர கொப்புகளை மாங்கொப்பு மாதிரி பயன்படுத்துவதில்லை. வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுறோம். மாமரம் என்ன செய்யுமெண்டா, மாமரத்துக்கு கீழே தியானம் இருக்கிறது, மாமரத்துக்கு கீழே பூஜை பண்ணுவது, மாமரத்துக்கு கீழே கும்பம் வைக்கிறது, தெய்வ சிலைகளை வைக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். மாமரம் என்னென்னா அதிகமான கார்பனீர் ஆக்சைட்டை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளிவிடும். மனிதர்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு ஆக்சிஜன் வேணும், நிறைய ஆக்சிஜனை நாங்கள் சுவாசித்து கார்பனீர் ஆக்சைட்டை வெளியிடுவோம். மனிதர்கள் விஞ்ஞான ரீதியாக ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பனீர் ஆக்சைட்டை வெளிவிடுவார்கள். மாமரம் என்ன செய்யும், மாறி செய்யும், கார்பனீர் ஆக்சைட்டை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளிவிடும். இதுக்கு மாமரம். அப்போ மாமரத்துக்கு கீழே நீங்கள் போய் நின்றீங்களா இருந்தால் உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்கள் வெளிவிடுற கார்பனீர் ஆக்சைட்டையெல்லாம் மாமரம் ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் அதிகமான சனம் உள்ள இடத்துல, நிறைய மக்கள் கூடுற இடத்துல மாவிலையை கட்டினார்கள். முந்தி என்ன செய்யறேன்னா, மாமரத்துலேருந்து கொப்பு கொப்பாக பிச்சு, இப்போவும் சில இடங்களில் ஊர்களில் அப்படித்தான் கொப்பு கொப்பாக தொங்க போட்டுருக்கணும். அது காலம் மருகி மாமர கொப்புகளுக்கு பதிலாக ஒரே ஒரு மாவிலையை கட்டுறதா, சாத்திரத்துக்கு 5 மாவிலை கட்டுறதா இப்போ மாறிட்டுது. மாங்கொப்புகளே அந்த காலத்தில் வசதி இருந்தால் மாவிலைக்கு பதிலாக மாங்கொப்பையே கட்டி விடுங்க, அதுதான் நல்லது. ஏன் கட்டினார்கள் என்றால், ஆலயத்தில் என்னத்துக்கு மாங்கொப்பு கொப்பாக எல்லா இடத்துலையும் மாவில தோரணம் இருக்கும். ஏன் அதிகமான மக்கள் வரும்போது கார்பனீர் ஆக்சைட் எல்லாத்தையும் மாங்கொப்பு விழுந்து கொண்டு ஆக்சிஜனை வெளிவிட்டால் சுவாசத்துக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் மாங்கொப்பை அதிகமாக கட்டினார்கள். ஆலயங்களை கட்டினார். கோயிலில் கும்பம் வைப்பினோம். கும்பம் வைக்கிறதுக்குள்ள என்ன வைப்பினோம், ஒரு குடத்தில் நிறைய தண்ணி எடுத்து அதில் சில்லறை காசு போட்டு ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம், கோரோசனை, குங்குமப்பூ, அபிஷேகத்தூள் எல்லாம் போட்டு மாவிலையை செருகி அதுக்கு மேலே கும்பத்தை வைப்பார்கள். அப்பவும் மாங்கொப்பு கொப்பாக மாவிலையை நிறைய மாவிலை அப்படியே வச்சு, இப்போ அது மருவி 5 மாவிலை வச்சா சரி. அதுவும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் 3 மாவிலையை வச்சு தேங்காயை மேலே வச்சிடுறது. கும்பத்துக்கு மாவிலையை பயன்படுத்தினார். வாசலில் கட்டுறது. செத்த வீடு நடந்தாலும் அதிகமான மக்கள் வருவார்கள் என்பதனால் மாவிலையை கட்டினார்கள். அப்போ நல்லது நடந்தாலும் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் மாவிலை. அதனால தான் வீட்டில் மாமரம் வச்சா நல்லதுன்னா, மாங்காய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, மாவிலை. மாங்காயில் ஒரு முக்கணின்னு சொல்கிறோம், மாப்பிலா வாழை. முக்கணி பஞ்சாமிர்தம் என்னென்று செய்யணும்னா முக்கணியில் செய்யணும். பஞ்சாமிர்தம் 5, மாப்பிலா வாழை, தேன், நெய், இது 5ம் சேர்ந்ததான் பஞ்சாமிர்தம். ஆனால் இப்போ பஞ்சாமிர்தத்துக்குள்ளே அப்பிளை போடுறாங்க, ஈச்சம்பழத்தை போடுறாங்க, தோடம்பழத்தை போடுறாங்க, என்னென்னமோ எல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் படுது. சாத்திரத்தில் எப்படி சொல்லியிருக்குண்டா, மாம்பழம், பிலாப்பழம், வாழைப்பழம், தேன், நெய், இந்த 5ம் சேர்ந்தால் தான் பஞ்ச அமிர்தம். 5 பஞ்ச அமிர்தம், மா, பிலா, வாழை. அப்போ முக்கணின்னு சொல்வார்கள். முக்கணி என்ன, மாப்பிலா வாழை தான் முக்கணி. அப்போ இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் மாம்பழத்தை எடுக்கிறாங்க. பலகை எடுத்து ஆசன பலகை செய்கின்றார்கள். குச்சி எடுத்து சமைத்தாக யூஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் மாவிலை கும்பத்துக்கு வைக்கிறோம், தோரணம் கட்டுறோம், நிறைய விஷயத்துக்கு மாவிலையை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் மாவிலையில் ஒரு சிறப்பு. அதே மாதிரி பணத்தை ஈர்க்கும் சக்தியும் மாவிலைக்கு உண்டு. காசு வைக்கிற இடத்துல 2 மாவிலையை வச்சா நல்லது. ஒரு மாங்கொப்பை வச்சு அதோட காசு வைத்தா பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது சித்தர்கள் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். மாஞ்சுள்ளி அல்லது மா இலை அல்லது மாங்கொப்பு, மாஞ்சுள்ளியை பணத்தோடு சேர்த்து வைப்பது. பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மாங்கொப்புக்கு உண்டு. அதுக்காகவும் மாவிலை கட்டுறது ஒரு வளமையாக இருந்தது. அதே நேரத்தில் மாவிலையை காய வைத்து சாம்பிராணி போடுறது. மாவிலைக்கு ஒரு சக்தி இருக்குது பாருங்கோ, அது லேசில் அழுகி போகாது. காய்ந்து போகிறது வேறு,
அழுகி போகிறது வேறு. சில இடங்களில் சில வீடுகளில் நான் பார்த்துருக்குறேன், நேரடியாக அனுபவம். மாவில அழுகி போனதை பார்த்துருக்கேன். மாவில லேசில் அழுகாது. அப்படி மாவிலையை வாசலில் கட்டி அது அழுகி போயிருந்தால் அந்த வீட்டில் தீய சக்திகள், கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, செய்வின சூனியம், தீய சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம். மாவில் அழுகி போனால் லேசில் மாவில் அழுகாது. காய்ந்து போகிறது வேறு, அழுகி போகிறது வேலை. மாவிலையை கட்டினா கொஞ்ச நாள் அது காஞ்சி போயிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அழுகி போனால் மாவிலை காசுப்பட்டிகளை வைக்கிறீங்க, அது அழுகி போனால் உங்களோட இடத்துல ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, ஏதோ தீய சக்தி ஒன்று அங்கே இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குது என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். காசோட மாவிலையை வைக்கிற பலனும் இருக்குது. அதே நேரத்தில் பணம் திருட்டு போகாமல் இருப்பதற்காகவும் மாவிலையை பயன்படுத்துவார்கள். மாமரத்தடியில், அந்த காலத்தில் மாமரத்தடியில் பணத்தை புதைத்து வைத்தார்கள். புதையல், அந்த காலத்தில் லொக்கர் இல்லை, பேங்க் இல்லை. காசை சேவிக்கிறேன்னா என்ன செய்கிறது, நிலத்துக்கு கீழே ஒரு சட்டி ஒன்று எடுத்து அதில் காசுகளை போட்டு முட்டியில் போட்டு வடிவாக மூடி நிலத்துக்கு கீழே புதைத்து வைப்பார்கள். அது எங்கே புதைப்பினோம்னா, மாமரத்துக்கு கீழே பணத்தை புதைத்து வைத்தால் அந்த பணம் களவு போகாது, பணம் பெருகும், நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கும். மாமர பலகையில் ஒரு பெட்டி செய்து அதுக்குள்ளே காசு வைக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.